Hello Max Teachers, very good morning. இந்த வீடியோவில் கிளாஸ் 11 மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 2 பேசிக் அல்ஜிப்ரா அப்படிங்கிற சாப்டரில் இருந்து இருபடி அசமன்பாடுகள் குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வந்து கிராஃபிக்கலாக விசுவலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னாலே ax² + bx + c greater than 0 or less than 0 இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா நிறைய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சொல்யூஷனை நமக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷனை கிராஃபிக்கலாக விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் தான் அந்த GeoGebraங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு 2 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் 2 எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை நம்ம விசுவலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 2.13 3x² + 5x - 2 ≤ 0. ஜஸ்ட் நம்ம என்ட்ரு கொடுப்போம். பார்த்திங்க அப்படின்னா நமக்கான குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x² + 5x - 2 ≤ 0. அதுக்கான சொல்யூஷன் என்ன கிடைக்குதுன்னா -2 ≤ x ≤ 1/3. நம்பர் லைனில் பாருங்கள், க்ளோஸ்ட் இன்டர்வல் -2 to 1/3. ஸோ அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ண முடியுதுன்னா கிராஃபிக்கலாக என்ன பண்ண முடியுதுன்னா விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது. இங்கே 1/3 அப்படிங்கிறது நமக்கு அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு வேல்யூ தெரியும் 0.333 அப்படிங்கிறது. ஸோ அந்த சொல்யூஷன் தான் நம்ம இங்கே கிராஃபிக்கில் பார்த்துருக்கோம். பொதுவாக நம்பர் லைனில் வந்து க்ளோஸ் இன்டர்வல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு டாட்டட் சர்க்கிள் போட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதான் இங்கே கிராஃபிக்கில் ஜியோஜிப்ராவில் நம்ம பார்க்குறோம். இந்த குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டி சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -2 ≤ x ≤ 1/3. அதாவது க்ளோஸ் இன்டர்வல் -2, 1/3. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.14 அப்படிங்கிற இந்த ப்ராப்ளத்தை நம்ம விசுவலைஸ் பண்ணுவோம். அதோட சொல்யூஷன் நம்ம கிராஃபிக்கில் பார்க்கலாம். ஸோ அதை சிம்பிளைஸ்டு ஃபார்மாக எடுத்துக்கிறேன். என்னென்னா x² + 3x - 10 > 0 8. ஸோ இந்த கிவன் குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ் இதோட சொல்யூஷன் பாருங்கள். கிராஃபிக்கில் பார்க்கும்போது எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா x <-5, x < 2 கிடைக்கும். ஸோ அதை கிராஃபிக்கெலாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஓப்பன் இன்டர்வல்ங்கிறதுனால நமக்கு இந்த சர்க்கிள் இருக்குது. பார்த்திங்கன்னா 2 < x, அப்போ 2லேருந்து +∞ வரைக்கும். அடுத்த சொல்யூஷன் பாருங்கள், x <-5 ஓப்பன் இன்டர்வல், அதனால் இந்த சர்க்கிள் சிம்பிள் போட்டிருக்காங்க -∞ to -5. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸோட சொல்யூஷன்ஸை நம்பர் லைனில் இந்த மாதிரி நம்ம விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். எக்ஸசைஸ் 2.5ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா 2x² + x - 15 < ≤ 0. ஜஸ்ட் என்ட்ரு கொடுப்போம். பாருங்கள், இந்த குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸ் இதோடைய சொல்யூஷன் பாருங்கள் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா க்ளோஸ் இன்டர்வல் -3, 5/2. இதோட சொல்யூஷன் செட் எப்படி எழுதுறோம்னா -3 < x ≤ 5/2. ஸோ இந்த குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸோட சொல்யூஷன்ஸை நம்ம கிராஃபிக்கில் என்ன பண்ணலாம்னா விசுவலைஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் -3 க்ளோஸ்ட் இன்டர்வல் -3லேருந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 5/2 வரைக்கும். அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா -x² + 3x - 2 < > 0. ஜஸ்ட் என்டர். பாருங்கள் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டி -x² + 3x - 2 < <0 உடைய சொல்யூஷன் பாருங்கள். நம்பர் லைனில் என்ன கிடைக்குதுன்னா த க்ளோஸ்ட் இன்டர்வல் 1, 2. அதோட சொல்யூஷன் செட் பார்த்தீங்கன்னா 1 < x < 2. ஸோ இதை கிராஃபிக்கில் நம்ம என்ன பண்ணுறோம்னா விசுவலைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை இன்டெகிரேட் பண்ணி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாட்ராட்டிக் இன்இக்வாலிட்டிஸை எப்படி வந்து ஒரு நம்பர் லைனில் ஃப்ளாட் பண்ணி காட்டலாம். பர்டிகுலராக இந்த மாதிரி நம்ம விசுவலைஸ் பண்ணி காட்டும்போது ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல்கான டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு புரியும். எப்படி இன்இக்வாலிட்டிஸை வந்து ஒரு இன்டர்வல்ஸ் நோட்டேஷனில் எழுதலாம் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரியான சாஃப்ட்வேரை இன்டெகிரேட் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ